தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பறவை யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் முருகேஷ். பொதுவாக பண்ணைகளை பற்றி நிறைய காணொலி பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஆடு, மாடு, கோழி இந்த எல்லாத்தோட வளர்ப்பு விதமும் நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னும் காடைகள் வளர்ப்பை பற்றி பார்க்குறோம். இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் இரட்டிப்பு வருமானம் தரும் தொழிலில் தான் குறைந்த முதலீட்டில் ஒரு பண்ணையை உருவாக்கி இருக்கிறாரு. இந்த பண்ணையை வச்சிருக்கிறவர் திரு தங்கராஜ் அவர்கள் தான் இந்த பண்ணையை வச்சிருக்கிறாரு. ஈரோடு மாவட்டத்தில் பவானி பக்கத்தில் தான் இந்த பண்ணை இருக்குது. இந்த காலகட்டங்களில் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு உள்ள ஒரு பண்ணையை ஒரு ஷெட் அமைக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி குறைந்த இடத்துல லாபகரமாக, அதுவும் வாரம் வாரம் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக எப்படி காடை தொழிலை உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே இந்த வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு அவரோட இந்த பண்ணை அமைப்பு எப்படி உருவானது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பண்ணைக்குள்ளே போயிட்டு ப்ரூடிங் செட்டப்பாக இருக்கட்டும், அதுக்குடைய தீவனம் கொடுக்கறதா இருக்கட்டும், நோய்கள் மேலாண்மை ஏதாவது பண்ணுறாரா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். கண்டிப்பாக இது விற்பனை தான் எல்லாத்துக்கும் சவாலான விஷயம். அவர் எப்படி பண்ணிகிட்ருக்காரு எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய காணொளிகள் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். பொதுவாக நிறைய பண்ணைகள் இருக்குது. நம்ம ஏன் காடை பண்ணையை தேர்ந்தெடுத்தோங்க? காடை பண்ணைன்னாக்குங்க, சிக்கனமான இடம் இருந்தால் போதுங்க. குறைவான இடம் இருந்தால் போதுங்க. ஓகே ஓகே, அது ஒரு காரணங்க. சரிங்க. அப்புறம் நாமளே முதலீடு போட்டு பண்ணுறதுக்கு இது சிம்பிளாக இருக்கும். ஃபீடு எடுத்தோம்னாலும் குறைவான ஃபீடு எடுக்குதுங்க. முதலீடு கம்மியாக எடுத்தால் போதும். இதில் லாபமும் கணிசமான லாபம் இருக்குங்க. லாபமும் கணிசமான லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இதை தேர்ந்தெடுத்தேங்க. நான் முதல்ல பிராய்லர் கூட பார்த்துருக்குறேங்க. ஓகே ஓகே. பிராய்லரை விட இது எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுதுங்க. சரி சரி சரிங்க. செஞ்சும் இப்போ ஒரு 7 மாதம் ஆச்சுங்க. நல்ல முறையாக போயிட்டு இருக்குங்க. நல்ல முறையாக ஆரம்பிச்சு 7 மாதம் தான் 7 மாதம் தான் ஆகுதுங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம பண்ண இருக்கிறத எந்த சைஸில் போட்டிருக்குறோங்க? சைஸுங்க 37 அடி நீளங்க. சரிங்க. 11 அடி அகலம். 4 ஸ்பாட்டை பிரித்து போட்டிருக்கிறேங்க. பார்ட்டிஷனா 500 விட்டுட்டுருக்குறேங்க. ஒரு பார்ட்டிஷனுக்கு 500ங்க. சரி சரி சரி. அது 30 நாள் எடுக்குதுங்க. இந்த அறுவடைக்கு வர்றதுக்கு 30 நாள் எடுக்குதுங்க. சேல்ஸ் பண்ணுறதுக்கு 30 நாள்லேயே வந்துடுது. 30 நாளில் வந்துடுதுங்க. ஓகே. அந்த 30 நாளில் வருது அப்படின்னா 4 வாரங்க. ஒரு வாரத்துக்கு 500 எடுத்து பார்ட்டிஷனாக பிரித்து விட்டுட்டே வர்றேங்க. அது ஃபஸ்ட்டு வாரத்து சிக்கு எடுத்து ஃபஸ்ட்டு அந்த ரூமில் விட்டோம்னா அடுத்த வாரம் அதுக்கு அடுத்ததில் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்ததில் விட்டுறப்ப கரெக்டாக நான் ப்ரூடிங் போடுறதுக்கு தனியாக ஒரு ரூம் வச்சுருக்குறேங்க. அது அந்த டார்க் ரூமில் ப்ரூடிங் போட்டு எடுத்து ஒரு வாரத்தில் இதில் விட்டுருவாங்க. சரிங்க. 4 வாரங்கிறப்ப ஃபஸ்ட்டு வாரம் போட்டது அதை எடுத்துருவோம். மறுபடியும் அதை சுத்தம் பண்ணி அதில் நாங்கள் சிக்கு விட்டுருவோங்க. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் வெளியே போயிட்டே இருக்குங்க. ஒரு பேட்ச் உள்ள வந்துட்டே ஒரு பேட்ச் 500னாக்க 500 நம்ம சேல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்புறம் வாரம் சிக்கு ஃப்ரெஷ்ஷாக இறக்கிறேங்க. ஃப்ரெஷ்ஷாகவே இறக்கிறேங்க. 1 டே சிக்கு அது நாமக்கல்ல தான் நாங்கள் எடுக்கிறோங்க. நாமக்கல்ல வெட்டினரி காலேஜில் தான் எடுக்கிறோங்க. இப்போ நம்ம 500 சிக்கு எடுத்துகிட்டு வரோம்னா ஒரு சிக்கு என்ன ரேட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரோங்க? அதான் சிக்கு 8 ரூபாய்ன்னு எடுத்துகிட்டு வரோங்க. 8 ரூபாய்ன்னு எடுத்துகிட்டு வரோம். ஆமாங்க. அது டிரான்ஸ்போர்ட்டில் 1 ரூபா கூடிக்குதுங்க. 9 ரூபாய் ஆயிடுதுங்க. 9 ரூபாய் ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம 30 நாள் பராமரிச்சுட்டு அப்புறம் வெளியே கொடுப்போம். வெளியே கொடுக்கும்போது நமக்கு இவ்வளோ இடம் இருக்கணும் அப்படின்னு ஒரு 190 to 200ங்க. 190 200 கிராம். 200 கிராம். நம்ம எந்த அளவுக்கு ஏற்றி கொடுக்குறோங்க? நம்மகிட்ட எவ்வளோ வருது? அது ஒரு 28 நாள்ல இருந்து 30 நாள்ல அந்த வெயிட் வந்துடுதுங்க. சரி சரி சரிங்க. நான் கடை நேரடியாக பிடிச்சி நேரடியாக கொண்டு போய் போடுறேங்க. நீங்களே லைனில் கொண்டு போய் போட்டுருக்குறேங்க. சரிங்க. இப்போ நம்ம 500 சிக்ஸ் விடுறோம் அப்படின்னா சரி, அவுட்புட் எடுக்கிற போது எவ்வளோ சிக்ஸ் கிடைக்குதுங்க? 500க்கு நம்ம எவ்வளோ மினிமம் எவ்வளோ எடுத்துடலாம்? மினிமம் ஒரு 20லேருந்து 30 சிக்ஸ் மாட்டாலிட்டி வருங்க. ஓகே ஓகே. அந்த 20 30ங்கிறது ஆவரேஜாக வருங்க. சரி சரி. அது எப்போவுமே வருங்க. அது ஏதாச்சும் டிசீஸ் அட்டாக் ஆச்சு இந்த மழை காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக கூட வரலாம்.
ஒரு 10 20 சேர்த்து கூட வந்துடலாங்க. சரிங்க, சரிங்க. அதெல்லாம் வந்து இயற்கை வந்து ம். எப்படி வேணாலும் மாறுதுங்க. இப்போ கண்டிப்பா. பனிக்காலத்துல எல்லாம் வந்துங்க ப்ரூடிங்ல வந்து போய் அணையும். ம். ஒண்ணா சேர்ந்து அணைஞ்சு அப்படியே பொறுக்க முடியாம மேல போட்டு அமுத்தி ம். திடீர்னு கூட போயிரும். ம். அது வந்து நம்ம கவனக்குறைவு தாங்க. ம். ம். மேஜரா பார்த்தீங்கன்னா, எந்த பண்ணையா இருந்தாலும் அதனுடைய நோய் தடுப்பு மேலாண்மை ரொம்ப முக்கியங்க. ஆமா. இந்த காடைகளுக்கு எந்த மாரி நோய்கள் வருது? நாம எப்படி பாதுகாத்துட்டு இருக்கிறோம்? மேக்சிமம் இதுக்கு வந்து எந்த தொற்றும் வர்றதில்ல அப்படின்னு சொல்றாங்க. காடைகளுக்கு. காடைகளுக்குங்க. சரிங்க, அந்த சரிங்க. மாதிரி நோய் தாக்கி காடைகள் இறப்பு வர்றதில்லைங்க. வரதில்ல. வர்றதில்லைங்க. அதே சமயத்துல கொஞ்சம் சுத்தபத்தம் நாம வச்சுக்கோணுங்க. ம். தண்ணி குடுக்கறது வந்து தெளிவா தண்ணி குடுக்கணுங்க. ம். டிங்கரெல்லாம் நீட்டா கழுவி தண்ணி குடுக்கணும். அப்புறம் கீழ வந்து அத பொட்டு போடுறோம் இல்லங்க, கடல ஆமாங்க. பொட்டு போடுறோம், அல்லது மஞ்சு போடுறோம். ம். அது வந்து களைச்சுட்டு ஈரம் பிடிக்காம வச்சிருக்கணுங்க. ம். ஈரமாச்சு அப்படின்னா, ம். இந்த தண்ணி டிங்கர்ல இருந்து தண்ணி சிந்தறது, ம். அது கழிவுகள் இதெல்லாம் வந்து பொட்டு கம்மியா போட்டோம்னாக்க, அது ஈரத்தன்மை அதிகமாகறதுக்கு கண்டிப்பா. வாய்ப்பு இருக்குங்க. அப்போ வந்து அதுக்குள்ள புழுக்கள் ஆரம்பிக்கும். ம். அதிலிருந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து அதுகளுக்கு பாதிப்புகள குடுக்கலாம். அப்படி இன்ஃபெக்ஷனும் வரலாம். இன்ஃபெக்ஷன் வரலாங்க. அப்படி வந்தா வர வேண்டியதுதான ஒழிய, நம்ம கவனக்குறைவுனால நோயின்னு சொல்லி இதுக்கு கோழிகளுக்கு மாதிரி நோயெல்லாம் தாக்குறது இல்லைங்க. தாக்கறது இல்லைங்க. சரிங்க. அப்போ நோய் தாக்குறது இல்லைங்க. நம்ம இதுக்காக நோய் தடுப்பு மருந்து ஏதாவது குடுக்குறோமா? எதுவுமே குடுக்கறது இல்லைங்க. இப்ப நம்ம அங்க நாமக்கல் வெட்டினரி காலேஜ்லேருந்து கொண்டு வரோம். ஆமா. அதுக்கப்புறம் நம்ம எந்த சிக்கு எடுத்துட்டு வந்துங்க. ஆ சரிங்க. வந்து நாங்க பனங்கருப்பட்டி தண்ணி குடுப்போம். ஓகே, ஓகே. இப்ப நாட்டுக்கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை தண்ணி குடுக்குறோம்னு சொல்றாங்க. ஆமாங்க. அதே மாரி நாட்டு இது சர்க்கரை, பனங்கருப்பட்டி அ எல்லாம் ஒண்ணுதான். அத விட இது பெஸ்ட்டுன்னு சொல்லி குடுக்குறோங்க. இதுல ம். கூட கெமிக்கல் கலக்கலாம். அது கெமிக்கல் இல்லாம வர்றது அப்படின்னு சொல்லி, ஓகே, நாங்க ஓகே. பனங்கருப்பட்டி தண்ணி குடுக்குறோங்க. சரி, சரி, அது சரிங்க. ஒரே நாள் மட்டும் தாங்க. சரிங்க, சரிங்க. அப்புறம் ஆ வந்து தண்ணி வந்துங்க சூடு பண்ணி வைப்பாங்க 1 வாரத்துக்கு. தண்ணி காய்ச்சி, காய்ச்சி ஆற வச்சு ஆற வச்சு குடுப்போங்க இளங்குஞ்சுகளுக்கு. சரி, சரி, சரிங்க. 1 வாரத்துக்கு புருடிங்ல இருக்க வரைக்கும் அப்படி குடுப்போங்க. ம். அதுக்கப்புறம் வந்து நார்மலா தண்ணி குடுத்துட்டு இருக்கிறேங்க. சரிங்க. ஆ தண்ணியிலயோ, ஃபீல்ட்லயோ எந்த கலப்படமும் கிடையாதுங்க. மெடிசன்னு சொல்லி எதுவுமே வர்றதில்லைங்க. எதுவுமே வர்றதில்ல. எதுவுமே வர்றதில்லைங்க. குடுக்கறது இல்லைங்க. இதுல வந்து அந்த செலவெல்லாம் இல்லாம வளர்த்துறேங்க. வளர்த்துறதுங்காட்டி நமக்கு வளர்த்துறேங்க. கொஞ்சம் எதிர்பார்க்கலாங்க. ஆ இதுலருந்து வரக்கூடிய லாபம் கொஞ்சம் ஆமாங்க, எதிர்பார்க்கலாம். ஆமாங்க. சரிங்க. இப்போ வந்து நம்ம சிக்ஸ் கொண்டு வரோம். சிக்ஸ் சரிங்க. கொண்டு வரும்போது நம்ம என்ன அதுக்கு ஃபீடு குடுப்போங்க? வளர்த்தும்போது அதனுடைய நாட்கள் அதிகமாக கிட்டத்தட்ட நம்ம 60 நாள் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குதுங்க. ஆமா. இந்த இடைப்பட்ட இடைவெளியில நம்ம என்னென்ன உணவுகள் குடுத்துட்டு இருக்கிறோங்க? வந்துங்க இந்த எஸ்கேஎம் தான் குடுக்குறேங்க. ஓகே. எஸ்கேஎம் ஃபீடுங்க. சரிங்க. அதாவது பிராய்லர் கோழிக்கு வருது பாருங்க. ஆமா, ஆமா. அது ஸ்டார்டர் தான் குடுத்துட்டு இருக்கிறேங்க. ஸ்டார்டர் தான் ப்ரீ குடுத்துட்டு ஸ்டார்டருங்க. சரிங்க. ப்ரீ ஸ்டார்டர் தான் கடைசி வரைக்கும் குடுக்குறேங்க. ம், ம், தீவனத்தோட சரிங்க சரிங்க. மற்றபடி எந்த மெடிசனும் குடுக்கறது இல்லைங்க. ம். இப்போ பொதுவா காடைகள்ல நெறைய வகைகள் இருக்குங்க. இப்ப நம்ம எந்த வகைய தேர்ந்தெடுத்து வளர்த்திட்டு இருக்கிறோங்க? வந்து நாமக்கல் கோல்டு தான் பெஸ்ட்டா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. சரிங்க, சரிங்க. அப்புறம் அங்க டாக்டர கூப்ட்டு கன்சல்ட் பண்ணேங்க. ம், ம், காடை வளர்த்தலான்ட்டு இருக்கிறேன். ம். என்னங்க பண்ணலாம்? எது பெஸ்ட்டா இருக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாமக்கல் காடை தாங்க பெஸ்ட்டா இருக்கும். சரி, சரி, சரி. நாமக்கல் கோல்டு. அ அது இந்த ஜப்பான் காடையோட ரகத்துல எடுத்தது தான். ம், ம். இவங்க வந்து பிரீடு தனியா பண்ணி எடுத்திருக்கிறாங்க. சரி, சரி, சரிங்க. அதுதான் எடுத்து வளர்த்திட்டு இருக்கிறாங்க. குரோத் நல்லா வருதுங்க. நல்லா கிடைக்குது. கிடைக்குதுங்க. மற்ற காடைகளை விட ரகத்தை விட இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தான் நான் செஞ்சேங்க. சரி. அப்போ மெடிக்கல் காலேஜோட டாக்டர் அட்வைஸ்ல எடுத்து ஆமாங்க. பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம். இது போக நம்ம அதாவது இறைச்சிக்காக ஒரு பேட்ச் வளர்த்திட்டு இருக்கிறோம். ஆமாங்க. முட்டைக்காகவும் நம்ம தனியா ஒரு செட்டப்ல வளர்த்திட்டு இருக்கோம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாங்க. அந்த பக்கம் முட்டை காடை வந்துங்க ஒரு 300 எடுத்துட்டு வந்தேங்க. இப்போ முட்டை வச்சு இப்போ தான் ஸ்டார்டிங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங். வாரத்தில் தான் முட்டை விடுதுங்க. ம், இன்னும் முழுசாக எல்லா காடையும் முட்டை வரலைங்க. ம். அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாருங்க. முட்டை சரி, சரி. காடையும் வளர்த்துங்க. ம், முட்டை வந்து மார்க்கெட்டில் நல்லா இருக்கும். ம். மார்க்கெட் நல்லா போகுது அப்படின்னு சொன்னாருங்க. சரி, சரி, சரி. ஒரு ₹4க்கு முட்டை எடுத்துக்குவாங்க கடைக்காரரு. அவங்க 12 முட்டை பேக்கிங் வந்து ₹60க்கு விற்கிறாங்க. ம், ம், ம்.
உங்களுக்கு 4 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அவரு வந்து சொன்னதுனால சரி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேங்க. இந்த இதில் முட்டையில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குங்களாமா. கர்ப்பிணி பெண்களுக்கு, இந்த இரத்த சோகை வந்து பிளட்டு பத்தாதவங்களுக்கெல்லாம் வந்து இந்த முட்டை சாப்பிட்டா அதிக நல்லா பிளட் இன்க்ரீஸ் ஆகுதுங்களாமா. ஓகே டாக்டர்ஸே சொல்கிறாங்க. சரி சரி டாக்டர் கூட கேட்டேங்க. அவர் கூட சொன்னாருங்க, முட்டை காடை முட்டையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதுங்களாம்மா, நல்லா இருக்குங்களாம்மா. அதனால் நிறைய கேட்குறாங்க, காடை வளர்த்துறீங்களா, முட்டை இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க இப்போ. சரிங்க. இப்போ காடை வளர்ப்பை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். நாம என்னென்ன நாட்களில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இது விற்பனை அப்படின்னு வரும்போது இதில் தான் எல்லாருமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டியே இதுதான், கஷ்டமா. இது எப்படி பண்ணணும், எங்கே கொண்டு விற்கிறது? அதாவது உருவாக்குறதெல்லாம் ஈஸியாக உருவாக்கிடலாங்க, நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துடலாங்க. அதை வந்து சேல் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங் தான் பிரச்சனை. மார்க்கெட்டிங் தான் பிரச்சனைங்க. எனக்கு வந்துங்க ஒரு 20 வருஷமா அவரு நண்பருங்க, பிராய்லர் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. சரிங்க. அவரு கேட்டங்க, நான் வளர்த்தனா நீங்க வித்து கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டங்க. சரிங்கண்ணா, நீங்க எவ்வளவு வளர்த்துனீங்கனாலும் உங்களுக்கு நான் வித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. சரிங்க. அப்புறம் அந்த தைரியத்துல தான் விட்டங்க. சரிங்க. இப்போவும் வந்து ஒரு நாள் கூட லேட் பண்ணாம அவர் வந்து கரெக்டா எடுத்துக்கிறாருங்க. அந்த வெயிட் வந்தது அப்படின்னாக்க எடுத்துக்கிறாருங்க. சரி. அவர் சொன்னது வந்து வாரம் கொடுக்குற மாதிரி நீங்க ரெகுலரா கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் சேல் பண்ண முடியும். ஒரு 1000 2000 சொல்லி ஒரே டைம்ல கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு கொடுக்குறீங்கன்னா பண்ண முடியாது. கண்டிப்பா அப்படின்னு சொன்னாருங்க. அவரை வச்சு தான் அவர் 2 கடை சொன்னாருங்க. சரி. அந்த 2 கடைக்கு நான் நேரடியாக போட்டுட்டு இருக்கிறேங்க. அவரும் எடுத்துக்கிறாருங்க. அவர் லைனுக்கு பிராய்லர் போடுறப்ப இந்த காடையும் கொண்டு போய் பிராய்லரோட போடுறாருங்க. பரவாயில்ல. அந்த மாதிரி தாங்க. இல்லைன்னா மார்க்கெட் பண்ணுறது சிரமம் தாங்க. எனக்கு அந்த லைனில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால நான் ஈஸியாக பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதுதான் காரணங்க. மார்க்கெட்டிங் மட்டும் செய்யறதுக்கு முடியும் அப்படின்னாக்க யார் வேணாலும் செய்யலாங்க. இது பெரிய அளவுக்கு முதலீடு இல்லைங்க, சிம்பிளாக செய்யலாங்க. லாபமும் நல்ல லாபம் கிடைக்குங்க. எப்படியும் ஒரு காடைக்கு 5 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் கிடைக்குங்க. அதாவது ஆவரேஜுங்க. ஒரு டைம்ல 30 ரூபாய்க்கும் விற்கும். இப்போ வந்து 52 ரூபாய்க்கு விற்கிதுங்க. 52 ரூபாய்க்கு விற்கிதுங்க காடை. ஒரு காடை 52 ரூபாய்ங்க. சரிங்க. அதுக்கு எவ்வளோ செலவெல்லாம் கழிச்சோம்னா எவ்வளோ கிடைக்கும்? அதாங்க 34 ரூபா 35 ரூபா நம்மளுக்கு அசல் ஆயிருங்க. அதே 30 ரூபாய்க்கு விற்கிது அப்படிங்கிறப்ப போன புரட்டாசி மாதம் வந்து 30 ரூபாய்க்கு விற்றுதுங்க. அப்போ நம்மளுக்கு 4 ரூபா 5 ரூபா லாஸ் ஆகும். அந்த 4 ரூபா 5 ரூபா லாஸ் ஆகிறதுக்கு இப்போ 52 ரூபாய்க்கு விற்கிது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஈக்குவல் பண்ணோம்னா ஒரு 6 ரூபா 7 ரூபா குறைவு இல்லாமல் கிடைக்குங்க ஒரு காடைக்கு. 500 காடை விற்றோம்னாக்க 5 25 2000 3000 ரூபா கிடைக்கும். 3000 அதாவது ஒரு வாரத்துக்கு. ஓகே. அப்படியே வாரம் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது இப்போ எல்லாரும் ஒரு பண்ணை அப்படின்னாலும் மாசக்கணக்கில் தான் இன்கம் எடுக்க முடியும். இப்போ இந்த காடை பண்ணை நம்ம இந்த முறையில் வளர்க்கும் போது வாரம் ஒரு இன்கம் பார்க்கலாம். வாரம் இன்கம் பார்க்கலாம். ரெகுலராக பார்க்கலான்னு வச்சுக்கோங்க. வாரம் ரெகுலரா இப்போ தேவைப்பட்டாலும் ஃபோன் பண்ணுவாங்க, 100 கொண்டு வாங்க 200 கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்புறம் நாளைக்கும் மறுபடியும் அவங்களுக்கு தேவை இருந்தாலும் கூப்பிடுவாங்க. அப்பப்போ கூப்பிடுறப்ப நம்ம கொண்டு போய் கொடுக்கணுங்க. அதே சமயத்தில் அவங்க தேவை பூர்த்தி பண்ணுற மாதிரி நாமளும் செஞ்சுக்குவாங்க. நம்ம அதிக ஆசைப்பட்டு 4 கடை பிடிச்சிக்கலாம் 5 கடை பிடிச்சிக்கலாம், நம்ம வந்து தேக்கம் இல்லாமல் வந்ததும் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சோம்னா அவங்க தேவைக்கு நம்ம கொடுக்க முடியாதுங்க. அப்படி கொடுக்க முடியல அப்படின்னாக்க கடைக்காரர் வந்து நாங்கள் வேற பக்கம் லைன்காரர்கிட்ட எடுத்துக்கிறோம், நீங்கள் கொடுக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விலைக்குவாங்க. சரி. இப்போ வந்து ஒரு காடை பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னா
எந்த அளவுல இருந்து ஆரம்பிக்கலாங்க? மினிமம் குவாண்டிட்டி நீங்க சொல்றீங்க. குவாண்டிட்டி வந்துங்க நானெல்லாம் 100 தான் எடுத்தேங்க. ஸ்டார்டிங்கே 100 எடுத்தீங்க. 100 தான் எடுத்தேங்க. சரி சரி. 100 அவரு டாக்டர் சொன்ன அறிவுரையே அதுதாங்க. 100 கொண்டு போய் நீங்க வளர்த்துங்க. அதுல எத்தனை மார்ட்டாலிட்டி வருது, எந்த மாதிரி நீங்க பராமரிச்சீங்கன்னாக்கா அது வந்து சேஃப்டியா இருக்கும், குரோத் கொண்டு வர முடியும் அப்படிங்கறது நீங்க ஒரு 3 பேட்ச் 4 பேட்ச் எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அனுபவம் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க புதுசு எடுத்தது 500 கொடுங்க அப்படின்னா நான் கொடுத்துருவேன், நீங்க அதுல பாதி கூட காப்பாற்ற முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அப்புறம் 100 எடுத்துட்டு வந்தேங்க. அந்த 100 எடுத்துட்டு அதுலயே ஒரு 17 போயிடுச்சுங்க. 17 அவுட்டுங்க. அப்புறம் அதான் ப்ரூடிங்ல தான் போகுதுங்க. ப்ரூடிங் விட்டு எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் இறப்பே வர்றது இல்லைங்க. இது நைட் டைம்ல லைட்டுக்கு ஆஃப் ஆச்சு அப்படின்னா, லைட் ஆஃப் ஆகி லைட் போட்டோம்னாக்கா அந்த டைம்ல வேணா பறக்குங்க. லைட்டு ஆஃப் ஆனது கப்புன்னு படுத்துக்கும். மறுபடியும் லைட்டு வெளிச்சம் வந்தது அப்படின்னா சும்மா பறக்கும். கண்டபடியே பறந்து போய் சைட்ல போய் அடிக்கும், மேல போய் அடிக்கும். அப்படி அடிச்சு 1 2 மார்ட்டாலிட்டி வருது. அந்த மாதிரி மார்ட்டாலிட்டி வந்தா வருங்க. நம்மளது பேட்டரி தானே, நான் சோலார்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி சரி. சப்ளை போறதும் இல்லை, பிரச்சனையும் இருக்காது. சோலாரும் வச்சிருக்கீங்க? ஆமாங்க. சூப்பர் சூப்பர். அதாவதுங்க கரண்ட் இதுக்கு யூஸ் பண்றதே இல்லைங்க. நான் பவர் சப்ளையே கிடையாதுங்க. பவர் சப்ளையே நான் உள்ள கொண்டு வரலைங்க. ஃபுல்லா சோலார்ல தான் பேட்டரி வச்சு நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. லைட்டிங் மட்டும் கொடுத்துக்கிறேங்க. புருடிங்க்கு கறி போட்டு பானையில கறி போட்டு புருடிங் கொடுத்துக்கிறேங்க. ஓகே ஓகே ஓகே. அங்கேயும் கேஸ் புருடிங்கும் வச்சிருக்கிறேங்க. கேஸ் புருடிங் வச்சிருக்கிறேங்க. அந்த கேஸ் வேணாலும் ஏதாச்சும் கறி சப்போர்ட்டு, மழை காலம் கொஞ்சம் புகை அதிகமா வருது, தொந்தரவு கொடுக்குது அப்படின்னா கேஸ் புருடிங் டக்குன்னு எடுத்து போட்டுக்கிறதுங்க. அந்த மார்ட்டாலிட்டி பத்தி சொன்னீங்க. 100 எடுத்துட்டு 17 போயிடுச்சுங்க. அதே குவான்டிட்டில பார்த்தோம்னா ஒரு அதிகபட்சம் 20% மார்ட்டாலிட்டி கிடைக்குங்க. 20%. அதான் 117னாக்க அதான் ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்மளுக்கு விவரம் தெரியாம அது மார்ட்டாலிட்டி வந்துருச்சு. அதெல்லாம் ஒரு 10க்கு உள்ளதான் வர வேணுங்க. அதிகமா வந்துருச்சுங்க. சரி சரி சரி. அப்புறம் அடுத்தது 200 எடுத்தேங்க. சரிங்க. இது பெருசாகி வித்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் 200 எடுத்தேங்க. பண்ணை காலி பண்ணி சேல் பண்ணிட்டு தான் 200 எடுத்தேங்க. அந்த 200 எடுத்து 200ல 6 மட்டும்தான் மார்ட்டாலிட்டி ஆச்சுங்க. எல்லாம் காப்பாத்திட்டேன். வெறும் 6 மட்டும்தான் மார்ட்டாலிட்டி வந்ததுங்க. காப்பாத்திட்டாங்க. இப்போ நம்ம 2000 காடைகள் குவான்டிட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஷெட்டு போட்டிருக்கிறோங்க. இந்த ஷெட்டு அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்குங்க? செலவுங்களா ஒரு 90 ரூபாய் ஆச்சுங்க. டோட்டலா 90 ரூபாய் ஆச்சுங்க. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 90 அப்படின்னாக்குங்க நானே செஞ்சேங்க. அத்தனை வேலையும் நானே தான் செஞ்சேங்க. அதுக்கு லேபர் போட்டா அந்த அளவுக்கு வருங்க. லேபர் போட்டா 90 ரூபாய் வருதுங்க. அப்புறம் இந்த ஏரியாவில் எங்காச்சும் இருக்குதா போட்டிருக்காங்களா அப்படின்னு நானும் விசாரிச்சு பார்த்தேங்க. எங்கேயுமே இல்லை. அப்புறம் சரி நாம நேரடியாவே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்லயே கணக்கு போட்டேங்க. இவ்வளவு போட்டா எத்தனை கிலோ பிடிக்கும், அதான் 6 அடி நீளம் 4 அடி அகலத்துல 1 கிலோ வருதுன்னு சொல்லி யூடியூப்லயே சொல்றாங்க. அதை வச்சு நான் கணக்கு போட்டேங்க. ஒரு 40 கிலோவுக்குள்ள வரும் இது நாம போடுற அளவுக்கு அப்படின்னு சொல்லி நான் கணக்கு போட்டு 4 8,000 ரூபாய் ஆகும். அப்போ சீப்பா இருக்குது. சரி, அது உழைப்புல எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஹீட்டு வருமா, வெய்ய காலத்துல ஹீட்டு வந்துருச்சுனாக்க நம்ம காடை விட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாங்க அங்க போய் பார்த்தங்க. அங்க போற வழியிலேயே போட்டிருந்ததெல்லாம் நின்று பார்த்தங்க. அவங்கள கேட்டங்க. சரி. அப்புறம் ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டுங்களா, இன்னும் பிளாஸ்டிக் சீட்டு வருதுங்களா, அதுவா இருந்தாலும் சரி, இந்த தகர சீட்டு எல்லாத்தையும் விட இது ஹீட்டு கம்மியா தான் வருது. இப்போ அந்த முக்கியமா ஒருத்தர் கேட்டிருந்தாரு கமெண்ட், எல்லாம் சொல்றீங்க இந்த வெயிலுக்கும் தாங்குது, குளிருக்கும் தாங்குது, காத்துக்கும் தாங்குது அப்படின்னு சொல்றீங்க. எலி பிரச்சனையில இருந்து தாங்குமா, எலி கடிக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. எலி கடிக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்குங்க, எலி கடிக்குங்க, கடிக்கலாம்.
ஏன்னா எலி வந்து கடிக்காத மரத்தையவே கடிச்சு குதறி போடுதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இந்த சீட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த சீட்டு வந்து கடிக்கிறதுக்கு பிடிப்பு கிடைக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. மெயின் பிடிப்பு கிடைக்காது. இந்த ஜாயிண்ட் எங்க இருக்குதோ அந்த ஜாயிண்ட்ல வந்து கடிச்சதுனாக்க கடிக்கலாம் கிடைக்கலாம். கடிக்கலாம். ஆனா இந்த ஷீட் மேல கடிக்கணும் ஆனா அப்படின்னு. ஒண்ணுங்க, கடிச்சாக்க இது நொறுங்காதுங்க. நொறுங்குற தன்மை இருந்தா மட்டுமே அது ஈஸியா கடிச்சு வெளியே எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டெப் அதுக்கு தாண்டி போகும். இது வந்து பல்லு ஏறிச்சுனாக்க பல்லு மாட்டும். பல்லு மாட்டுங்க. அது ரிஸ்க் எடுத்து தான் வெளியே பல்ல எடுக்கணும். அப்புறம் இழுத்தாலும் வந்து இது வராது. அதனால இது வரைக்கும் நான் பார்க்கலைங்க. ஆனா அது அந்த சிக்கல் அதுக்கு இருக்குது. கடிக்கிறதுக்கு வாய்ப்பு 99% இருக்காது அப்படின்னு தான் நான் நம்புறேன். இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டுங்க. இப்போ நம்ம இந்த ப்ரூடிங் செட்டப்பு அந்த 4 ரேக்காக பிரிச்சிருக்கிறோம். அதையும் ஒன் கிளாஸ் அப்படியே பார்த்துடலாங்களா? பார்த்துடலாம். சரிங்க. இந்த ப்ரூடிங் செட்டப்பு என்ன சைஸில்? ப்ரூடிங் செட்டப்புங்க இது 6க்கு 6ங்க. 6க்கு 6ங்க. 6க்கு 6ங்க. இதில் வந்து 500 சுற்று வரைக்கும் விடலாங்க. இது பாத்ரூமா இருந்ததுங்க, நான் அப்படியே வந்து ப்ரூடிங் செட்டாக மாற்றிட்டேன். பார்க்க ரொம்ப சின்ன சைஸாக இருக்குங்க. ரொம்ப சின்னதாக தான். 500 சிக்குக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போ 500 இருக்குங்க. இதில் 500 இருக்குங்களா? 500 இருக்குங்க. சூப்பர் சூப்பருங்க. 500க்கு வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. 500 வரைக்கும் விடலாங்க. இதுக்கு மேலே வந்து இப்போ அதிகம் பண்ணோம்னா அடர்த்தி ஆயிரும். இப்போ 5 நாளுக்கு இங்கே வச்சிருப்பாங்க. 5 நாளைக்கு 5 நாள் இங்கே வச்சிருப்பாங்க. இப்போ அங்கேருந்து வரும்போது ஒன் டேவாக தான் வருதுங்களா? ஒன் டே தாங்க. சரி சரிங்க. அந்த ட்ரேல இருந்து பொறிச்ச ட்ரேல இருந்து மொட்டோட அப்படியே எடுத்துட்டு வந்து தான் நம்மளுக்கு பொறிக்கு போடுறாங்க. சரி 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 சரிங்க. இப்போ இதுல வந்து ஃபீமேல் மேல்னு பிரிச்சு கொடுக்குறாங்களா எப்படி? இல்லைங்க, நாம தான் பெருசானதுக்கு அப்புறம் தான் ஒரு 25 நாளுங்கிறப்ப தான் தெரியுதுங்க. 20 நாளைக்கு மேலே தான் மேலு ஃபீமேலுங்கிறதே தெரியுங்க. ஓகே ஓகே ஓகேங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க. இது வந்து கறி போட்டோம்னாக்க இந்த மாதிரி ப்ரூடிங் போட்டுக்குவாங்க. இன்னொன்று சொன்னீங்க கேஸ். அதாங்க கேஸு வந்துங்க அப்படியே இப்படி தொங்கிட்டு வச்சிட்டோம்னா கேஸை மாட்டிங்க நம்ம வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இது வந்து ரெகுலேட்டரு சிலிண்டர். ரெகுலேட்டருங்க. இது வந்து வால்வுங்க. ஓகே ஓகே. பயரனாக்க ஓவர் ஹீட் வந்துடாதுங்களா? ஹீட் அதாங்க நம்ம குறைச்சி வச்சுக்கிறோம். வேணுங்கிற அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி சரி சரி. சரிங்க, அதை பார்த்துட்டு வந்து அப்புறம் கனெக்ஷன் கொடுத்துட்டு நீங்க போட்ட காமிக்கிறேங்க. சரிங்க சரி சரி. கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னா ஒரு இது வந்து ஒரு 10 நாள் குஞ்சுங்க. 10 டேஸ். 10 டேஸுங்க. ஓகே ஓகே. இது விடைகள் வந்து இந்த சைஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். சைஸ் இப்போ கண்டுபிடிக்க முடியாதுங்க. சரி சரிங்க. இந்த சைஸ் வந்தா இது வேணா சேவலுங்க. இது பாருங்க, இங்க டாட் இல்லாம இப்படி பழுப்பு நிறமா இருந்ததுன்னா சேவலுங்க. அதுல பாத்துக்கலாம். பெருசுல பாத்துக்கலாங்க. சரிங்க. இந்த பேட்ச்ல 500க்கு எவ்வளவு கிடைச்சதுங்க? இந்த ப்ரூடிங்ல கொண்டு வந்தீங்கல்ல, 500க்கு 500மே இருக்குங்களா இதுல? 500க்கு ஒரு 10-12 போயிடுச்சுங்க. சரி சரி சரிங்க. நல்லா ஸ்டிஃபாக அடிச்சிட்டீங்க இழுத்து. ஆமா, நல்லா நான் டைட்டா இழுத்து பிடிச்சிங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் 2 ஆள் பிடிச்சி மேலே வந்து அப்படியே ஒரு சீட்டை வளைச்சு போட்டீங்க இந்த பக்கம். ஆமாங்க, அப்படியே ஒரு சீட்டை வளைச்சு ரெடி மட்டும் லாக் பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க. வந்து ஸ்க்ரூ நம்ம மிஷினே வாங்கிட்டு வந்து அடிச்சுட்டேன். இது வந்துங்க 22 நாள் சிக்குங்க. 22 நாள் ஆச்சு. 22 நாள் ஆச்சுங்க. இன்னும் ஒரு 8 நாள் இருக்குங்களா? 8 நாள் இருக்குங்க. சரி சரி சரி. இது வந்து இப்போ தரம் பிரிக்கலாம். மேலு ஃபீமேல் தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த டாட்டு வருங்க. ஆமாங்க. இந்த டாட்டாக வந்ததுன்னா கருப்பு புள்ளி வந்தது அப்படின்னாக்கா அது ஃபீமேலுங்க. மேலுங்கிறது வந்து இந்த ரெட் வரும். அந்த ஷேட் வருது, ப்ரௌன் கலராக வரும். ஓகே ஓகே. அதுதான் மேலுங்க. இந்த வகை காடைகளில் நம்ம இனப்பெருக்கம் பண்ணி முட்டைகள் எடுக்க முடியுங்களா? இப்படி
சரிங்க. முட்டை காடைன்னு சொல்லி தனியா அவங்க பிரீட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ரகத்திலேயே. இதுலயே முட்டை காடைன்னு சொல்லி தனியா கொடுக்குறாங்க. சரி சரிங்க. அது வந்து முட்டைக்கு மட்டும் யூஸ் பண்றதுங்க. சரிங்க. இப்போ இது எவ்வளவு எடை இருக்குங்க? இன்னும் எவ்வளவு இடம் வருங்க இதுங்களா? ம். இப்போ ஒரு 150 கிராமுக்குள்ள இருக்குங்க. சரி 140 150 இருக்குங்க. சரிங்க. இந்த ஒரு வாரத்துல இது 200 டச் பண்ணிருங்க, தாண்டிக்கும். ஓகே ஓகே. கொஞ்சம் குரோத்தா வர்றது 200 தாண்டி போயிடும். கொஞ்சம் சுலாவா வர்றது 200 190 அந்த மாதிரி வந்துருங்க. முன்னாடி பேட்ச் பார்த்தோங்களா? அதுக்கு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த பேட்ச் அதுங்க. அடுத்த பேட்ச் இந்த பக்கம் இருக்கு. இதுதான். இது வந்து 27 நாள் ஆச்சுங்க. சரிங்க. 27 நாள். இப்போ வந்து இதுலயே 1 2 எல்லாம் எடுக்கலாம். எடுத்தோம்னாக்கா ஒரு 500ல வந்து ஒரு 100 150 வெயிட் 200 வெயிட் வந்திருக்கும். சரி சரி சரிங்க. இன்னும் 2 நாளுங்கிறப்ப வந்து ஃபுல்லாக க்ரோத் வந்துருங்க. சரி. இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்க, ஆண் பெண் ரெண்டும் பாருங்க. இது விடை, இது ஃபீமேல். ஓகே ஓகேங்க. அது மேலுங்க. இது மேல். பிளைனாக இருக்கிறது வந்து மேலுங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குதுங்க. ஆமாங்க. இப்போ எடுத்தாச்சுங்க. ஒரு 200க்கு கம்மியாக தான் இருக்குங்க. 500ல வந்து எடுத்தாச்சுங்க. சரி சரி. இது வந்து இன்னைக்கு சாயந்தரம் போயிருங்க. இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஆர்டர் எடுத்து போட்டுருவாங்க. அப்புறம் இது அந்த பேட்ச் வந்து முட்டை விடக்கூடிய. ஆமாங்க. இது முட்டைக்காடைன்னு சொல்லி அதே கோல்டு, நாமக்கல் கோல்டே தாங்க. சரி சரிங்க. ஆனால் முட்டைக்குன்னு சொல்லி தனியாக பிரீடிங் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சிக்கு 15 ரூபாய்ங்க. 15 ரூபா. 15 ரூபாய்ங்க ஒன்டே சிக்கு. ஒன்டே சிக்கு 15 ரூபா. ஆமாங்க. அது 8 ரூபாய்ங்க. இது இப்போ அங்கேயே தான் மெடிக்கல் காலேஜில் தான் எடுத்துங்க. சரிங்க. இப்போ இது முட்டை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க? எவ்வளோ முட்டை கிடைக்கும் ஒரு காலை? அதான் இப்போ 46 நாள் ஆகுதுங்க. சரிங்க. இப்போ வந்து ஒரு 4 முட்டை 5 முட்டை தான் வருதுங்க. இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. சரி சரி. அதோட இது வரைக்கும் ஃப்ரீ ஸ்டார்டர் தான் போட்டுட்டு இருக்கிறேங்க. சரி சரிங்க. முட்டை வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க குயில் லேயர்னு சொல்லி முட்டைக்கு தனியா இருக்கு. அந்த குயில் லேயர் வாங்கி போட்டீங்கன்னாக்க முட்டை வந்து ஓடு, அதாவது தோல் முட்டை வந்துருங்க. ஓடு இல்லாம சும்மா தோல் மாதிரி குலகோல்னு வரும். சரி சரி சரி. அந்த மாதிரி ஆயிரும் இதை போட்டா. அப்புறம் குயில் லேயர் போட்டாக்க அந்த ஓடு நல்ல திக்னஸா வரும். அதுல வந்து இது ஆட் பண்ணுவாங்க, சுண்ணாம்பு. ஓகே ஓகே. கால்சியத்துக்காக பண்றாங்க. அதனால அது வந்து அந்த ஃபீடு போட வேணுங்க இனிமேல். அது இன்னைக்கு ஆர்டர் போட்டு இன்னைக்கு வருதுங்க. 2 மூட்டை ஆர்டர் போட்டிருக்கிறேன். சரிங்க. எவ்வளவு முட்டை கிடைக்குதுங்க? எவ்வளவு முட்டை கிடைக்குங்க ஒரு காடையில இருந்து? காடை வந்துங்க ஒரு 100 காடை வளர்த்துறோம் அப்படின்னாக்க ஒரு 80 முட்டை கிடைக்குங்க. எப்படியும் அந்த இது இப்போ ஒரு 20 காடை வந்து மாற்றி அது கேப் விடுமில்லங்க. அந்த கேப் வந்து ஒரு 80 முட்டை வருங்க. நீங்க சொல்றது ஒரு நாளைக்கு 80 முட்டைன்னு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 80 முட்டை வரும். ஒரு காடை எவ்வளவு முட்டைகள் விடுங்க டோட்டலா? அது அவங்க சொல்றதுங்க 270ல இருந்து 300 முட்டை வருங்களாமா ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. ஓகே ஓகே ஓகே. ஒரு வருஷத்துக்கு மேல மாத்திர வேணும். அதுக்கப்புறம் வந்துங்க முட்டையிடுற தன்மை குறைச்சி போயிடும். அப்புறம் அதிக கேப் விடுங்க, முட்டை வராது. அதனால ஒரு வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கறிக்கு கறிக்கு வித்துடலாங்க. சரி சரி சரிங்க. அது பேரண்ட்னு சொல்லி நல்ல ரேட்டுக்கு விற்குங்க. நல்ல ரேட்டுக்கு போகுதுங்க. நல்ல ரேட்டுக்கு போகுது. உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் அதிகமா? வெயிட் 400 கிராம் வந்துருங்க. 400 கிராம் வந்துருங்க. 400 கிராம் வந்துருங்க. இப்போ வந்து இது டெஸ்டிங்ல இருக்கீங்க. ஆமா. எல்லாமே வந்துங்க எதை செஞ்சோம்னாலும் புதுசா செய்யறத வந்து பெருசா செய்யவே கூடாதுங்க. கண்டிப்பா. அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதுல சிக்கலும் வரலாம், நம்மளுக்கு லாஸ் அதிகமா ஆகும். நாம வந்து சின்னதுல இருந்து போனோம்னாக்க இந்த சின்னதுலயே வந்து ஒரு 100 காடை வளர்த்துறோம் அப்படின்னாக்கா அந்த 100 காடையில வந்து எவ்வளவு லாஸ் ஆயிரும்? ஒன்றும் நம்மளை பாதிக்கிற அளவுக்கு லாஸ் இருக்காது. கண்டிப்பா. 1000 காடை இறக்கி விட்டு நாம அதுக்கு பண்ணி அது சக்சஸ் ஆகலை அப்படின்னாக்கா அதுல லாஸ் ஆகும். கண்டிப்பா. அதனால ஆரம்பிக்கிறப்ப வந்து சிக்கனமா ஆரம்பிக்கணுங்க. முட்டைன்னு வரும்போது இதுவும் சேல்ஸ்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். இது எப்படி நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம்?
இப்போ வந்துங்க இங்கே லோக்கல்லையே ஓரளவுக்கு சேல் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேங்க. ஏன்னா இப்போ நான் காடை எடுத்துகிட்டு போகிற வழியிலையும் பார்க்குறப்பெல்லாம் பார்த்தவங்கெல்லாம் வந்து முட்டை இருக்குங்களா, முட்டை இருக்குங்களா, முட்டை இருந்தால் சொல்லுங்கள், முட்டை காடை விட்ருக்குறேன் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு ஃபோன் நம்பர் நிறைய வாங்கியிருக்கிறாங்க அந்த மாதிரி. சூப்பர் சூப்பருங்க. அப்புறம் இப்போ இங்கே வேலை வெட்டிக்கு வர்றவங்க இப்படி பார்க்குறவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு முட்டை கொடுங்க, குழந்தைங்களுக்கு வேணும், பெரியவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு முட்டி வலி, இதை சாப்பிட்டாக்க முட்டி வலி எல்லாம் குறையுதாமா அப்படின்னெல்லாம் நிறைய கேட்குறாங்க. சரி சரி சரி. முட்டை இப்போ பாருங்க டெய்லி ஒரு 5 முட்டை 6 முட்டை வருது இந்த 3 நாளா தாங்க. இந்த 3 நாளா கரெக்டா வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ காலையில எடுத்தது ஒரு 5 முட்டை வந்து ஒரு அம்மா வந்து கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி சரி. அப்புறம் அந்த மாதிரி டிமாண்ட் இருக்குதுங்க. சரி சரி சரி. இப்போ புதுசா நம்ம முட்டைக்காடை விட்டுறோம்னா அவங்க ஊர்ல எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து. ஆமாங்க. சரி சரி சரி. அப்புறம் நான் கறிக்காடை போடுற கடையிலேயே வந்து டெய்லி ஒரு 10 பேக்கிங் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாருங்க. ஒரு பேக்கிங் 12ங்க. சரி சரி. 10 பேக்கிங் வந்து நான் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு டெய்லி 10 பேக்கிங் எனக்கு கொடுத்துருங்க. அதுக்கு மேலே யாருக்கு வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் டிமாண்டே பண்ணுறாரு. ஓகே ஓகே ஓகேங்க. சரி சரி. அளவுக்கு பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்க. தொழில் வந்து நல்லா பண்ணலாம், ஆனால் கவனம் அதிகமாக தேவைங்க. கவனம் மட்டும் இருந்தால் பராமரிப்பு நம்ம கரெக்டாக இருந்தோம்னாக்க அது வந்து லாபத்தை கொடுக்கும். நம்ம பராமரிப்பு சரியில்லை அப்படின்னா அப்புறம் அதில் லாஸ் ஆகலாம். இப்போ இந்த மாதிரி வெய்ய காலத்துல எல்லாம் 1 மணி நேரம் தண்ணி இல்லைன்னாக்கா அப்படியே அளந்து போயிடும். எல்லாம் வாயை திறந்துட்டு கியோ கியோ கியோன்ட்டு கிடக்கும். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்க. இவ்வளோ நேரம் நம்ம காடை விலை பற்றி நல்லா தெளிவாக சொன்னீங்க. என்னதான் நம்ம வந்து இப்போ ஆரம்ப கட்ட நிலையில் இருந்தாலும் இதுக்குரிய என்னென்ன நோய்கள் வருது எல்லாம் சொன்னீங்க. எப்படி விற்பனை பண்ணணும் முக்கியமா அதுதான் சிக்கலான சமாச்சாரமா அங்கதான் இருக்கு. நல்லா தெளிவாக சொன்னீங்க. மேலும் நீங்கள் இந்த மாதிரி நிறையா எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகணும். அதை நம்ம அடுத்த காணொலியிலையும் பார்க்கலாம். உங்களுடைய இவ்வளோ நேரத்துக்கு நம்ம சேனலுக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்லா தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.